இன்றைக்கி நாம எப்படின்னா என் வீடியோஸில் பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணுவேன், அதுவும் ஃப்ரீயாங்கிறத சொல்ல போகிறேன். நான் நிறைய வீடியோஸ் அவுட்டோர்ஸில் எடுத்திருக்கேன், நிறைய சவுண்டு இருக்க ஏரியாவில் எடுத்திருக்கேன். அப்போ எல்லாமே நான் இந்த மைக்கு போட்டிருப்பேன். அப்போவுமே என்னோடய வீடியோஸில் நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ்ன்னு இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு முன்னாடி என் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. ஒரு ஒர்க்கை முடிக்க முடியாமல் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாங்கிற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி ப்ரொக்ராஸ்டினேட்டை ஓவர் கம் பண்ணுறது, அது ஓவர் கம் இவ்வளோ சத்தமாக இருக்க வீடியோவை பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஒரு ஒர்க்கை முடிக்க முடியாமல் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாங்கிற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி ப்ரொக்ராஸ்டினேட்டை ஓவர் கம் பண்ணுறது, இந்த மாதிரி நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான 2 வெப்சைட்டை சொல்ல போகிறேன். இந்த 2 வெப்சைட்டுமே ஃப்ரீ தான். நாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோவுக்கு தான் நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு காட்டுறனால நான் இந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி கம்மி செகண்ட்க்கு எடுத்துக்கிறேன். இப்போது உங்கள் ஃபோனில் கூகுள் ஓப்பன் பண்ணி கூகுளில் க்ளீன் வாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். க்ளீன் வாய்ஸ்ன்னு டைப் பண்ணி வர ஃபஸ்ட்டு லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வயலட் கலர் லோகோ இருக்கிறதா பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ட்ரை இட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பேலன்ஸ் 10M அப்படின்னு காட்டுதா. இது எனக்கிட்ட பேலன்ஸ் 10 மினிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் உள்ள வீடியோ வரைக்கும் ஃப்ரீயாக நீங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வீடியோ ஆர் ஆடியோவிலேருந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணணுமோ அதை அப்லோட் பண்ணணும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா மை டிவைஸ் லிங்க்கு, கூகுள் ட்ரைவ், ஆடியோ அப்படின்னு காட்டுதா. இதில் எதை கிளிக் பண்ணி வேணால் அங்கேருந்து உங்களோட வீடியோ ஆர் ஆடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். நான் மை டிவைஸ் கிளிக் பண்ணி என்னோடய வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். ஃபைலில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணிட்டேன். நான் ஒரு ஃபைல் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எத்தனை ஃபைல் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆடியோ இல்லை வீடியோ ஃபைல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பேலன்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிறதா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது ப்ராசஸ் ஆகாது. இப்போ அப்லோட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. அப்லோட் ஃபைல் கொடுத்த உடனேவே அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ஹான்ஸ் அண்ட் எடிட் லைட்லி, என்ஹான்ஸ் எடிட் அண்ட் சம்மரைஸ், என்ஹான்ஸ் ஆடியோ ஒன்லி அப்படி இருக்குது. நம்மளுக்கு ஆடியோ மட்டும் என்ஹான்ஸ் பண்ணால் போதும். ஸோ நான் என்ஹான்ஸ் ஆடியோ ஒன்லியே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் ப்ராசஸிங் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபைல் ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆன உடனே அதுவே இந்த மாதிரி நம்மளோட ஆடியோவை காட்டும். நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நாம் எப்படி என்னோடய வீடியோஸ் இப்போ டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வீடியோவோட வாய்ஸு என்ஹான்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு மெத்தடு, இன்னொரு மெத்தட் என்னென்னா, கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் போய் ஆடோ ஸ்டூடியோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆடியோன்னு அதுவே ஆட்டோ கரெக்ட் ஆகும். ஆனால் ஆடோ தான். ஆடோ ஸ்டூடியோன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போன உடனேவே குக்கீஸ் எல்லாம் அக்செப்டால் கொடுத்தோடனே சைன் அப் காட்டும். உங்களோட மெயில் ஐடியை வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன அப்புறம் மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு மெயில் வரும். அந்த மெயிலுக்குள்ளே போய் கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி வெரிஃபை ஆகி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ன்னு உங்களுக்கு லாகின் காட்டும். அதில் நீங்கள் போட்ட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் நீங்கள் எதுக்காக இந்த ஃபைல் யூஸ் பண்ண போகிறீங்க, அப்புறம் இந்த வெப்சைட் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது கேட்கும். அடுத்த கொஷினுக்கு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டுக்கு நீங்கள் யூடியூப் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூடியூப் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த டூலை அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோ காட்டும். அதை நீங்கள் பார்த்து இதை இன்னும் நல்லா கிளியராகவும் புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்லோட் வீடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. மேலே கொஷின் இருக்கான்னு கேட்டு ஒரு டேப் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வெப்சைட்டில் 20 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 20 மினிட்ஸ்க்குள்ளே இருக்க ஆடியோ ஆர் வீடியோக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இது மூலமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் மேலே ஆட்டோ வால்யூம், ரெடியூஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ரெடியூஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸுங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அப்லோட் ஆகி ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது ப்ராசஸ் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாமல் வெயிட் பண்ணணும். ப்ராசஸ் ஆனதோ டன்னுன்னு க்ரீன் கலரில் காட்டும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் ஆன ஃபைலை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் டவுன்லோட் ஆகி ஃபோனுக்கு வந்துடும். நான் என் வீடியோஸ்க்கு இப்படி தான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.